கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகள் வரை பழமையானது இந்த கோவில். சங்க இலக்கியங்கள்ல தொல்காப்பியம், புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, முக்கியமா சிலப்பதிகாரம், இப்படி தமிழ் இலக்கியங்கள்ல இந்த கோவிலை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற முதல் கோவில், ஒரே கோவில் இந்த கோவில் தான். தூத்துக்குடி மாவட்டத்துல மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைஞ்சிருக்கிறது இந்த கோவில். தேவர்கள் தங்களை தொந்தரவு செஞ்ச சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. சிவபெருமானோ அவங்களோட வேண்டுதலை ஏற்று தன்னோட நெற்றிக்கண்ணில இருந்து 6 பொறிகளை உண்டாக்கி முருகப்பெருமானை உருவாக்கினார் அப்படின்னும், சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் இங்கு வந்தார் அப்படின்னும் வரலாறு சொல்லுது. சென்னையில இருந்து இந்த கோவில் கிட்டத்தட்ட 637 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கோவில் தான் அறுபடை வீடுகளிலேயே 2ஆம் படை வீடா கருதப்படுது. கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம் இந்த கோயில்னு. ஆமாங்க, நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த கோயிலை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க.